ஒருமுறை சிவன் மற்றும் பார்வதி தேவியும் தாயம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ விளையாட்டில் தோற்று போன சிவபெருமான் பந்தயப்படி தன்னுடைய ஆயுதம் ஆடை எல்லாவற்றையும் பார்வதி தேவியிடம் இழந்து ஆண்டியாக சோகமாக கங்கை நதிக்கு போயிட்டாரு. இதனை பார்த்த பார்வதியும் வருத்தமா இருந்திருக்காங்க. அன்னையோட சோகத்திற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட விநாயகர் கங்கை நதிக்கு சென்று சிவனுடன் தாயம் விளையாடி வேண்டும் என்று விநாயகர் தோற்று சிவன் இழந்த அனைத்தையும் மறுபடியும் அவருக்கே கொடுத்திருக்காரு. ஆனாலும் கங்கை நதியிலிருந்து சிவன் வர மறுத்து தான் பார்வதியிடம் திரும்ப வரணும்னா பார்வதி மறுபடியும் தன்னுடன் தாயம் விளையாடணும் கேட்க பார்வதியும் அதுக்கு சம்மதிச்சாங்க. அப்போ சிவபெருமான் தன்னோட மைத்துனன் பகவான் விஷ்ணுவை கூப்பிட்டு அவரை பகடைகளா மாற கேட்டிருக்காரு. விஷ்ணுவும் பகடைகளா மாறி சிவனுடன் சேர்ந்து பார்வதியை ஏமாத்த திட்டமிட்டாங்க. ஆட்டத்துல சிவபெருமானுக்கு வெற்றி கிடைக்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதி தேவி கோபப்பட்டு தன்னை ஏமாத்தின சிவன் எப்போதுமே கங்கையை தலையில சுமந்துகிட்டு அதனோட பாரத்தை தாங்கிக்கிட்டே இருக்கணும்னு தங்கையான தன்னையே ஏமாத்தின விஷ்ணுவுக்கு அவரோட கூட இருந்த விசுவாசிகளை எதிரியா மாறணும்னு சபிச்சாங்க. இதனால் தான் திருமாலோட வாயுர் காவலர்களான ஜெய விஜயர்களே பின்னால ராவணனாவும் இரஞ்சனாவும் மாறி